இது 1.5 மாதம் நான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து மாட்டேன். பாப்பா வயசு பார்க்குறாங்க, பாப்பா பழைக்க முடியாதுங்கிறாங்க. பாப்பாக்கு இப்ப என்ன வயசு? பாப்பாவுக்கு 19 வயசு, இந்த ஆளுக்கு 40 வயசு. 40 வயசு இல்லை மேடம், 1990 கணக்கு போட்டுங்க மேடம். 38 வயசு ஆகும் மேடம். இவங்க சொல்லலாம் 36 37 வயசு மேடம். இவங்க போய் சொல்கிறாங்க. ஆதார் ப்ரூஃபோட என்கிட்ட இருக்குது. பாப்பாவுக்கு வயசு கம்மியாக இருக்குதுன்னு போது நீ 13 வயசுல நீ கம்பெனி எப்படி சேர்த்தலாம்? கம்பெனிக்கு எடுத்துப்பானா? வயசு கம்மி தான் சேர்ந்தா எடுக்க மாட்டாங்க. போய் எதுக்கு சொல்லணும் அதுக்கு தான் சொல்லணும். இவங்க ஆதார் கார்டில் வயசு கம்மியாக போட்டுக்கிட்டாங்க. நீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அவங்க அம்மா எல்லாம் பார்த்தீங்களா? அவங்க அம்மாலாம் எங்களுக்கு தெரியாதுங்க மேடம். எங்களுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அவங்க அப்பா. அப்பா யாருன்னு எங்களுக்கு தெரியாது. கல்யாணம் பண்ணும்போது பொண்ணோட வீட்டுல அம்மா எங்கெல்லாம் யாருமே வரலையே. அவங்க கேட்கலைங்க, அவங்க கேட்கல. அவங்க அப்பா நீங்க கேட்க மாட்டீங்களா? யாரு கேட்டுங்க? அவங்க ஈரோட்ல பிரிஞ்சு போயிட்டாங்க, வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. வர மாட்டாங்க. அவ ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தா, நான் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தா. என்னை வைக்காத அவ ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தா நானே அவளை போய் கூப்பிடணும் அப்படின்னு அவங்க சொந்தக்காரர் ஒரு 4 பேர் வந்தாங்க மேடம். என்னோட போட்டோ ஆதாரம் மொத்தமே இருக்கு. கல்யாண போட்டோ, கோயில் நடந்தது எல்லாம் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். மற்றபடி ஒரு நல்ல பையனா? நல்லவே இல்லைங்க. படிக்கிறாரு. நைட்டு போனால் பாப்பா வந்து வயசு கம்மியாக இருக்குது, இந்த ஆளுக்கு வயசு மிச்சமாக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி பிழைக்கணும், வீட்டில் எப்படி இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரிலாம் வர்றதில்ல. அவகிட்டனாலையும் போவேன், நான் அவங்ககிட்டனாலையும் பேசுவேன். எல்லாம் பேசுகிறாங்களா இல்லையான்னு கேட்டு பாருங்க. அவர் சொன்ன நம்பர் தரேன், நீங்கள் டேரெக்டாக இப்பயே ஃபோன் பண்ணி கேளுங்க. அவங்க ஒரு குறை சொன்னா கேளு. 5:30 மணிக்கு எழுந்து போவான். நீ நாடகம் நடிக்காத, இப்போ வந்து நடிக்கிற நீ வந்து பொண்ணை வாழ வைக்க மாட்டாங்க, நடிக்காத. நான் அம்மாவிட்ட வந்துட்டேன், அவங்க முடிவு அது. நீ இப்போ வந்து நடிக்கிற, நீ என்ன நான் பேசுறேன், என்ன நான் ஏற்கனவே நேரம் வந்து போது நான் ஒண்டி நீ ஒண்டியா வா, நீ சவுனும் இல்லை நான் சவுனும்னு முந்தா நேற்று நைட்டு சொன்னாங்களே இல்லைன்னு கேளுங்க. நான் ஓப்பனாக சொன்னாங்களே இல்லைன்னு கேளுங்க. ஏன் இங்கே வந்தேன்னு கேட்டாங்க. வேற வேலை பண்ணா ஆசை இருந்துச்சு. நான் போய் உங்களை எதாவது பண்ணி நான் ஜெயிலில் உட்காந்து நான் கழித்தணும்னு எனக்கு ஒரு தலையெழுத்துல. அது நான் கோயம்புத்தூர்ல இருந்தெல்லாம் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். நீங்கள் சொல்லாதீங்கன்னு நான் அந்த அம்மாட்ட சொல்லிட்டேன். மேடம் இப்போ ஒரு 6 மாதத்துக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி பாப்பா சண்டை மேலே வந்தாங்க, ஈரோட்டில் இருந்தங்க. அப்போல்லாம் கூப்பிட்டாங்க ஃபோன் பண்ணி, நாங்கள் வரேங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் நடந்து போயிட்டுக்கிறோங்க. காரில் வந்தாங்க ஒரு 2 பேருங்க. என்னை தூக்கி உள்ள கார் உள்ளே போடுறாங்க. காரில் தூக்கி போட்டிங்களா? அவங்கள காரில் தூக்கி போட்டாங்க. கையை பிடிச்சி போய் இழுத்தாங்க மேடம். ஈரோடு வரணும் உட்காரணும் அப்படின்ட்டு நான் இழுக்க டிரைவர் இழுத்தாரு. சரி விட்றான்னு விட்டுட்டு அவங்க பஸ்ஸில் வரனாங்க, நாங்கள் பண்ணுவோம். வேற என்ன இந்த ஆள் ஏதோ தூக்கி போட்டது அழுக்க பிடிச்சி என்னை உள்ள தூக்கி போட்டாருங்க. யாருன்னா ஒரு மாமையில தூக்கி போடுவாங்களா?